அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம மலேசியா சிங்கப்பூர்லாம் ரொம்பவே ஃபேமஸான நாசி லெமாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 3 கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்துக்கோங்க. மூணு ரம்ப இலை, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லெமன் கிராஸ் எடுத்துக்கோங்க, அதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லா ஊர்லேயும் கிடைக்காது, கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி பரவாயில்லை. அதை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ 4-5 பீஸ் இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 3 கப்பு தேங்காய் பாலும் 3 கப்பு தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசியை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டு பண்டான் லீஃப், இஞ்சி, லெமன் கிராஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. இப்போ தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிடுங்க. நம்ம 3 கப்பு அரிசி எடுத்திருக்கோம். 3 கப்பு தேங்காய் பாலும் 3 கப்பு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி குக்கரில் வச்சுருங்க. இப்போ பாதி வெந்தோடனே நல்லா இந்த மாதிரி அடியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நம்ம எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்கல, தேங்காய் பாலோட இதுலேயே நல்லா வாசமாக இப்போ நல்லா வெந்துருச்சு. ரொம்ப இலையோட வாசமும் தேங்காய் பாலோட வாசமும் ரொம்பவே மணமாக இருக்குது. முட்டையை வச்சுக்கோங்க. அப்புறம் கடலையும் கருவாடும் வறுத்து வச்சுக்கோங்க. கடலை 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், கருவாடு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கடலையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேயே அந்த எண்ணெயிலேயே கருவாடையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சம்பார் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். லெமன் கிராஸ் ஒரு பாதி எடுத்துக்கோங்க, அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம், அதை ஸ்லைஸாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது சம்பால் மிளகாய், இது காஷ்மீர் மிளகான்னு சொல்லுவாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் 20 சின்ன வெங்காயம், ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு கருவாடு, நெத்திலி கருவாடு. இந்த மாதிரி சின்ன சின்ன கருவாடு தான் அதுக்கு நல்லாயிருக்கும். புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கோங்க. வெல்லம் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பீஸு. இப்போ இந்த மிளகாவை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது உள்ளக்க உள்ள சீட்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு வெந்நீர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மிளகாவை மட்டும் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கோங்க. போட்டு இது கூடவே லெமன் கிராஸ், வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
இப்போ அதில் எடுத்து வச்சுருக்க கருவாடை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ சேர்க்க மாட்டோம். எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இப்போ கடைசியாக சேர்க்கணும். இந்த சம்பாலுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மிளகாவை அரைச்சி வச்சுருக்க மிளகாவை அதில் போட்டுருங்க. அந்த மிளகாயெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் வரும்போது உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ புளியை ஊற்றிடுங்க. வெல்லத்தையும் போட்டுக்கோங்க. எண்ணெயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் வெங்காயத்தையும் கருவாடையும் அதில் போட்டுருங்க. வெங்காயத்தையும் கருவாட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்மளோட நாசி லெமக் சம்பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மணமாக வாசமாக நல்லாயிருக்கு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஃப்ரைட் சிக்கனும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.